Good morning, everyone. Today we are going to learn a story. The story's topic is After 20 Years. It is from Unit 1. It was written by O. Henry. Let's see the story. Here is a story entitled After 20 Years, which is about two best friends who had to part ways. அதாவது ஆஃப்டர் 20 இயர்ஸ் அப்படின்ற இந்த ஸ்டோரியில் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரிஞ்சு போன இரண்டு ஃப்ரெண்ட்ஸை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. தே ரிட்டன் டு கீப் அன் அப்பாயின்மெண்ட் தே ஹேட் மேட் 20 இயர்ஸ் அகோ. அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் பிரிஞ்சு போகும்போது 20 வருஷம் கழித்து நம்ம இந்த இடத்துல மீட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிவிட்டு போயிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். Read to find out what happens when they meet again. அப்படி அவங்க ரெண்டு பேரும் 20 வருஷம் கழித்து மீட் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம இந்த ஸ்டோரியில் லேர்ன் பண்ண போகிறோம். Let's see the paragraph. The policeman on the beat moved up the avenue impressively. The impressiveness was habitual and not for show, for spectators were few. The time was barely 10 o'clock at night, but chilly gusts of wind with a taste of rain in them had well nigh de-peopled the streets. அதாவது இந்த ஸ்டான்ஸால் இந்த பேராகிராஃபில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, there is a policeman. ஒரு போலீஸ்மேன் வந்துட்டு அந்த தெருவில் வந்துட்டு இந்த ரவுண்ட்ஸ் போவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு போலீஸ்காரர் மட்டும் தனியாக ரவுண்ட்ஸ் போயிட்டுருக்காரு. அவருடைய அந்த வாக்கிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவும் அட்ராக்டிவாக இருக்குது. அவர் நடந்து போகக்கூடிய அந்த விதம் வந்துட்டு ரொம்பவும் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. தட் வாஸ் ஹேபிச்சுவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேபிச்சுவல் அப்படின்னா நேச்சுரல், அது அவருடைய பழக்கம், அதை இயற்கையாகவே அவர் அப்படி தான் நடப்பார். நாட் ஃபார் த ஷோ, ஃபார் ஸ்பெக்டேட்டர்ஸ் வர் ஃபியூ. அந்த ரோட்டில் வந்துட்டு அதிகமான பீப்புள் கிடையாது. அந்த தெருவில் வந்துட்டு அதிகமான மக்கள் கூட்டம் கிடையாது, ஒரு சிலர் மட்டுமே இருக்காங்க. இருந்த போதிலும் அவர் வந்துட்டு நேச்சுரலான வாக் தான் பண்ணுறாரே தவிர நான் ஒரு போலீஸ்மேன் அப்படின்ற ஒரு கெத்தான வாக் அவர் நாட் ஃபார் ஷோ, அதாவது அந்த பில்டப்காக அவர் பண்ணலை. இட் வாஸ் ஹிஸ் நேச்சுரல். த டைம் வாஸ் பேர்லி 10 o'clock at night. டைம் வந்துட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நைட்டு 10 மணி, நைட்டு 10 o'clock ஆகுது. அந்த கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நல்ல மலை வாசனையோட அந்த தென்றல் காற்றோட மக்கள் தொகை குறைந்து காணப்படக்கூடிய ஒரு தெருவாக அது இருக்குது. அதில் தான் அந்த போலீஸ்மேன் வாக் பண்ணிட்டு இருக்காரு, ரவுண்ட்ஸ் போயிட்டுருக்காரு. ட்ரையிங் டோர்ஸ் as he went, twirling his club with many intricate and artful movements, turning now and then to cast his watchful eye around the Pacific thoroughfare. The officer, with his stalwart form and slight swagger, made a fine picture of a guardian of the peace. The vicinity was one that kept yearly hours. Now and then you might see the lights of a cigar store or of an all-night lunch counter, but the majority of the doors belonged to business places that had long since been closed. ஸோ இந்த பேராகிராஃப் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இது நைட் டைம் அப்படின்றதுனால அந்த போலீஸ்மேன் ரவுண்ட்ஸ் போகும்போது அங்கே பூட்டி இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டு கதவுகளும், அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய சில ஷாப்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த தெருவில் இருக்கக்கூடிய கடைகளுடைய கதவுகள் பூட்டப்பட்டிருக்கு. அதை எல்லாத்தையுமே அவர் வந்துட்டு செக் பண்ணுற மாதிரி பார்த்துட்டே போயிட்டுருக்காரு. அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் அந்த ட்ரைனிங்கில் என்னெல்லாம் லேர்ன் பண்ணாரோ அந்த அத்தனை கலைகளையும் இதில் காட்டுற மாதிரி ரொம்பவும் கவனமாக அவரோட அந்த துல்லியமான கண்களால், அந்த ஜாக்கிரதையான கண்கள், கேர்ஃபுல் ஐஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ஸோ அவ்வளோ கவனமாக வந்துட்டு அவர் ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த தெருவில் இருக்கக்கூடிய டாப் டு பாட்டம் அவர் இன்ச்சாக வாட்ச் பண்ணிகிட்டே அவருடைய பொறுப்பாக டியூட்டி பார்த்துட்டு இருக்கார். அங்கே இருக்கக்கூடிய அந்த சைலன்ஸ் அப்படின்னாலே, அது அந்த சுச்சுவேஷன் பார்த்தோம் அப்படின்னாலே அங்கே இருக்கக்கூடிய மொத்த அமைதிக்கு இந்த ஒரு போலீஸ்மேன் தான் காரணம் அப்படின்ற மாதிரி அவர் ஃபுல் டியூட்டியில் இருக்கார். யாராவது பார்த்தாங்க, புது ஆளுக்கு வந்து பார்த்தாங்கன்னா அந்த
ஸ்ட்ரீட் ஃபுல்லாமே ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் அங்கே நடந்துகிட்ருக்க போலீஸ்மேன் அப்படின்ற அளவுக்கு அவர் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு போயிட்டுருக்காரு. அது நைட் டைம் அப்படின்றதுனால அங்கே இருக்கக்கூடிய சில அந்த சிகர் ஸ்டோர், இந்த பெட்டி கடைகளும் நைட்டில் இருக்கக்கூடிய அந்த ஷாப் இருக்கும் இல்லைங்களா, ஸோ நைட்டில் கொடுக்க அந்த லஞ்ச் கவுண்டர்னால் எதுவும் கிடையாது, நைட்டில் இருக்கக்கூடிய சில ஹோட்டல்ஸ், ஸ்ட்ரீட் ஹோட்டல்ஸும், அதாவது அந்த தெருவில் இருக்கக்கூடிய அந்த பிளாட்ஃபார்ம் ஷாப்ஸ் மட்டும்தான் அங்கே அவைலபிளாக இருக்குது. மற்ற கடைகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நைட் டைமில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் ஷாப்ஸ், அந்த பிளாட்ஃபார்ம் ஷாப்ஸ்லேருந்து மட்டும்தான் சில வெளிச்சங்களை நம்மளால் பார்க்க முடியுது அந்த டைமில். ஸோ அந்த சிச்சுவேஷன் இப்படி தான் இருக்குது. போலீஸ்மேன் ரொம்ப ஒரு கெத்தான ஒரு வாக்கிங் போயிட்டுருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரீட்டுடைய அட்மாஸ்ஃபியர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய கிளைமேட்டும் அதனோட அட்மாஸ்ஃபியரும் இந்த லெவலில் தான் இருக்குது. When about midway of a certain block, the policeman suddenly slowed his walk. அங்கே இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பிளாக், அந்த பில்டிங்கை பார்த்தோன்னே மட்டும் அதனுடைய நடுப்பகுதியில் இருந்து அந்த போலீஸ்மேன் வந்துட்டு அவருடைய வாக்கிங்கை ஸ்டாப் பண்ணல, ஸ்லோவாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஐ திங்க் ஹீ வாட்ச்டு சம்திங், இல்லைங்களா, என்னென்னு பார்க்கலாம். In the doorway of a darkened hardware store, a man leaned with an unlighted cigar in his mouth. அதாவது அந்த இருட்டாக இருக்கக்கூடிய அந்த கடையினுடைய ஹார்ட்வேர் ஸ்டோர், அதாவது ஹார்ட்வேர் ஷாப் இருக்குது. அந்த ஹார்ட்வேர் ஷாப் முன்னாடி ரொம்ப இருட்டாக இருக்குது. அந்த இருட்டான கதவுகள் பக்கத்தில், கடை பூட்டியிருக்கு, அந்த கதவுகள் பக்கத்தில், அந்த டோர்வே பக்கத்தில் a man leaned, ஒரு மேன் அங்கே இருக்காங்க, யாரோ ஒருத்தர் அங்கே இருக்காங்க. அவர் எப்படி இருக்கான்னு பார்த்தோன்னா வித் அன் அன்லைட்டட் சிகர் இன் ஹிஸ் மவுத், அவருடைய மவுத்தில் வந்துட்டு பற்ற வைக்கப்படாத ஒரு சிகரெட் அவருடைய வாயில் வச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. ஆஸ் த போலீஸ்மேன் வாக்ட் அப் டு ஹிம், த மேன் ஸ்போக் அப் குயிக்லி. போலீஸ்மேன் அங்கேருந்து கிட்டத்தட்ட நைட் டைம்ன்றதுனால யாரோ ஒருத்தன் நின்றுட்டுருக்கான் பூட்டப்பட்ட கடைக்கிட்ட அப்படின்னு சந்தேகத்தோடு தான் அங்கே போலீஸ்மேன் அவர் நெருங்கி போகிறாரு. அவர் நெருங்கி போகிறதுக்கு முன்னாடி, அதாவது கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த பர்சன் கெஸ் பண்ணுறான், அவனை பார்க்க தான் வந்துட்டு அந்த போலீஸ் வரார் அப்படின்ட்டு. ஸோ அவர் நெருங்க த மேன் ஸ்போக் அப் குயிக்லி, அந்த மேன் வந்துட்டு பேச ஆரம்பிச்சிடுறான். என்ன சொன்னான்னு பார்க்கலாம். இட்ஸ் ஆல் ரைட் ஆஃபீஸர், ஹி செட் ரீஅசூரிங்லி. அதாவது சந்தேகப்படாதீங்க, இட்ஸ் ஆல் ரைட், எவ்ரி திங் இஸ் ஓகே, இந்த இடத்துல எதுவும் தப்பு நடக்கலை அப்படின்றத அவன் முன்கூட்டியே சொல்கிறான். ஏன்னா போலீஸ்மேன் வந்தோடனே யார் என்னென்னு விசாரிக்கிறதுக்கு முன்னாடி தானே சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எவ்ரி திங் இஸ் ஆல் ரைட் அப்படின்னு அந்த மேன் பேச ஆரம்பிக்கிறான். ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் அ ஃப்ரெண்ட், நான் இந்த இடத்துல என்னுடைய நண்பனுக்காக காத்திருக்கேன். இட் இஸ் அன் அப்பாயின்மெண்ட் மேட் 20 years ago. 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல நாங்கள் மீட் பண்ணுறதா ஒரு பிளான் பண்ணியிருந்தோம், அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். சவுண்ட்ஸ் அ லிட்டில் ஃபன்னி டு யூ டசன்ட் இட்? ஸோ கேட்கவே ரொம்பவும் ஃபன்னியாக இருக்கா அப்படின்னு போலீஸ்காரரை பற்றி இவரே கேட்குறாரு. வெல் ஐ வில் எக்ஸ்பிளைன் இஃப் யூ வுட் லைக் டு மேக் சர்டைன், இட்ஸ் ஆல் ஸ்ட்ரைட். ஸோ உங்களுக்கு கேட்க விருப்பம் இருந்தால் நான் அதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு போலீஸ்காரர்கிட்ட சொல்கிறாரு. அபவுட் தட் லாங் அகோ தேர் யூஸ்ட் டு பி எ ரெஸ்டாரண்ட் வேர் தி ஸ்டோர் ஸ்டாண்ட்ஸ். அதாவது பல வருடங்களுக்கு முன்பு இந்த கதவுகள் இருக்கு இல்லைங்களா, அவர் நிற்கிறார் இல்லையா, அந்த இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்த ஹார்ட்வேர் ஸ்டோர் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹார்ட்வேர் ஸ்டோரில் அவர் நின்றுருக்காரு. அந்த இடத்துல வந்துட்டு பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கிறதா அவர் சொல்கிறாரு. அந்த ரெஸ்டாரண்ட் பேர் என்னன்னு பார்த்தோம்னா பிக் ஜோ பிராடிஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. Until 5 years ago, said the policeman, it was torn down then. 5 வருஷத்துக்கு முன்னாடியும் அந்த ஹோட்டல், அந்த ரெஸ்டாரண்ட், என்ன ரெஸ்டாரண்ட் பார்த்தோம்னா பிக் ஜோ பிராடிஸ் ரெஸ்டாரண்ட். ஈவன் அது ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி கூட அந்த ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அது வந்துட்டு அழிச்சிட்டாங்க. அப்போ ரீசெண்டாக அந்த 5 இயர்ஸ்க்குள்ளே தான் அதை டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க பிளான் பண்ணது 20 years இல்லைங்களா. ஸோ 20 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த ரெஸ்டாரண்ட் இருந்திருக்கு, அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக 5 இயர்ஸாக அதை ஹார்ட்வேர் ஸ்டோராக மாற்றிருக்காங்க. The man in the doorway struck a match and lit his cigar. ஸோ போலீஸ்காரரும் வந்துட்டு ஆமாம் இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு அதை டிஸ்ட்ராய் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கேஷுவலாக அந்த மேன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த கதவு கிட்ட நின்று அந்த மேன் வந்துட்டு தன்னுடைய லைட் எடுத்து சிகரெட்டை பற்ற வைக்கிறாரு. The light showed a pale, square-jawed face with keen eyes and a little white scar near his right eyebrow.
அதாவது அந்த சிகரெட் பற்ற வைக்கக்கூடிய அந்த சின்ன வெளிச்சத்தில் இந்த போலீஸ்காரில் என்ன பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வெளுத்து போன ஸ்கொயர் ஜா, அவருடைய ஜா வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. அவருடைய ஜா அண்ட் ஃபேஸ், ஜாட் ஃபேஸ், ஸ்கொயர் ஷேப்புடைய அவருடைய ஃபேஸ் பார்க்குறாங்க. வித் கீன் ஐஸ், கண்கள் வந்துட்டு ரொம்பவும் கிளியராக இருக்குது. அண்ட் லிட்டில் ஒயிட் ஸ்கேர், வெள்ளைய ஒரு சின்ன தழும்பு இருக்குது. எங்கே இருக்குன்னா நியர் ஹிஸ் ரைட் ஐப்ரோ, அவருடைய கண்ணு பிரிவு, ரைட் கலரில் அந்த கண்ணு பிரிவு இருக்குது இல்லைங்களா, அந்த ஐப்ரோவில் தான் இருக்குது. ஹிஸ் ஸ்கர்ஃப் பின் வாஸ் அ லார்ஜ் டைமண்ட் ஓன்லி செட். அது மட்டும் இல்லாமல் அவர் ஸ்கர்ஃபோடைய பின் வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு டைமண்ட், அதாவது என்ன சொல்லலாம், அந்த கழுத்தை சுற்றி இருக்கக்கூடிய துணி இல்லைன்னா அந்த டை இருக்கும் இல்லைங்களா, அந்த டையில் இணைக்கப்பட்டிருந்த அந்த பின் வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு டைமண்ட் பின். 20 years ago tonight said the man. அந்த மேன் வந்துட்டு தன்னுடைய ஃப்ளாஷ்பேக்கை ஸ்டார்ட் பண்ணுறா. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் நைட்டு, ஐ டைனட் ஹியர் அட் பிக் ஜோ பிராடிஸ் வித் ஜிம்மி வெல்ஸ். என்ன சொல்கிறேன், நான் வந்துட்டு இந்த பிக் ஜோ பிராடி அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு நான் வந்துட்டு டின்னர் சாப்பிட்டேன் என்னுடைய ஃப்ரெண்டான ஜிம்மி வெல்ஸ் கூட. அவருடைய ஃப்ரெண்டு நேம் பார்த்தோம்னா ஜிம்மி வெல்ஸ். மை பெஸ்ட் சம் அண்ட் த ஃபைனஸ்ட் சாப் இன் த வேர்ல்டு. என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், உயிர் நண்பன், ஆறுயிர் நண்பன் சொல்லுவோம் இல்லைங்களா, அப்படிப்பட்ட என்னுடைய நண்பன் தான் ஜிம்மி வெல்ஸ். அவங்க கூட தான் நான் இங்கே 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் நைட்டு டின்னர் சாப்பிட்டேன் அப்படின்ற ஃப்ளாஷ்பேக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஹீ அண்ட் ஐ வர் ரைஸ்டு ஹியர் இன் நியூயார்க். நானும் என்னுடைய நண்பன் ஜிம்மி வெல்ஸும் நியூயார்க்கில் தான் வளர்ந்தோம். ஜஸ்ட் லைக் டூ பிரதர்ஸ் டுகெதர். இருவருமே வந்துட்டு உடன் பிறந்த சகோதரர்கள் மாதிரி நாங்கள் இங்கே பழகினோம். ஐ வாஸ் 18 அண்ட் ஜிம்மி வாஸ் 20. எனக்கு 18 வயசாக இருந்துச்சு அப்போது. அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கு 18 வயசுனா இப்போ 38 இருக்கும் இல்லைங்களா. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஜிம்மியோடைய வயசு பார்த்தோம்னா 20, அப்போ இப்போ வந்துட்டு 40 இருக்கும். ஓகே. த நெக்ஸ்ட் மார்னிங் ஐ வாஸ் டு ஸ்டார்ட் ஃபார் த வெஸ்ட் டு மேக் மை ஃபர்ச்சூன். ஸோ அந்த டின்னர் சாப்பிட்டு அடுத்த நாள் காலையில் வந்துட்டு நான் வந்துட்டு ஐ ஸ்டார்ட் ஃபார் த வெஸ்ட் டு மேக் மை ஃபர்ச்சூன். ஃபர்ச்சூன் அப்படின்ற இடத்துல எதுவுமே கிடையாது, வெல்த். நான் வந்துட்டு சம்பாதிக்கிறதுக்காக, பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக நான் வந்துட்டு வெஸ்ட் சைடில் நான் என்னுடைய வாட் இஸ் தட் இயர்னிங்ஸ்க்காக நான் புறப்பட தயாரானேன். யூ ஹுடின்ட் ஹாவ் ட்ராக்டு ஜிம்மி அவுட் ஆஃப் நியூயார்க். நான் மட்டும் தனியாக தான் போனேன். ஏன்னா ஜிம்மி வந்துட்டு நியூயார்க்லேருந்து கூட்டிகிட்டு போகிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீ தாட் இட் வாஸ் த ஒன்லி பிளேஸ் ஆன் எர்த். ஜிம்மியை பொறுத்த வரைக்கும் நியூயார்க் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் அப்படின்ற மாதிரி அவன் இந்த இடத்த விட்டு எங்கேயுமே வரமாட்டான். அதனால் அவனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். அதனால் நான் மட்டும்தான் வெஸ்ட்டுக்கு போனேன் அப்படின்னு, வெஸ்ட் பார்ட் ஆஃப் த வேர்ல்டு அங்கே போனேன் அப்படின்னு சொல்கிறாரு. Well, we agreed that night that we would meet here again exactly 20 years from the date and time, no matter what our conditions might be or from what distance we might have to come. ஸோ நாங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரி, எங்களுடைய என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, 20 வருடம் கழிச்சு எக்ஸாக்டாக அதே டேட்டில், அதே டைமில், அதே பிளேஸில் மீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அப்பாயின்மெண்ட்டாக அவங்க வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. We figured that in 20 years each of us ought to have our destiny worked out and our fortunes made whatever they were going to be. ஸோ அதே மாதிரி நாங்கள் 20 வருஷம் கழிச்சு யார் பெரிய லெவலில் இருப்பாங்க அப்படின்றத எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு டெசிஷன் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நீ ஒரு சைடில் நீ இங்கேயே இருந்துக்கோ நியூயார்க்கில், நான் வந்துட்டு என்னுடைய பிஸ்னஸ்க்காக வெளியே போகிறேன். ஸோ 20 வருஷம் கழிச்சு இங்கேயே மீட் பண்ணலாம், யார் வந்துட்டு வெல் டெவலப்டாக இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்றத அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குட்டி சேலஞ்ச் மாதிரி அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இட் சவுண்ட்ஸ் ப்ரெட்டி இன்ட்ரெஸ்டிங் சார் த போலீஸ்மேன் அதை கேட்டுட்டு இருந்தவர் என்ன கேட்குறாருன்னா, பரவாயில்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது எங்களுடைய ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறாரு. ரேதர் a long time between meets, though it seems to me, haven't you heard from your friend since you left? ஸோ போலீஸ்கார் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டுட்டு இருக்கும்போது இன்னொரு கொஸ்டின் கேட்குறாரு. என்னென்னா, 20 வருடங்கள் ஆச்சு இல்லையா, அவங்களுடைய ஃப்ரெண்டு கூட ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் ஏதாச்சும் இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாரு. well yes for a time we corresponded said the other. அதாவது நாங்கள் வந்துட்டு சில டைம் பேசிக்கிட்டோம். கரஸ்பாண்டட்னா கம்யூனிகேட்டட். ஆமாம், நாங்கள்
கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் இருந்தோம். பட் ஆஃப்டர் எ இயர் ஆர் 2 வி லாஸ்ட் ட்ராக் ஆஃப் ஈச் அதர். அதாவது 1 இல்லைன்னா 2 வருஷம் கொஞ்ச நாள் பேசிகிட்டு இருந்தோம். 1 வருஷமோ இல்லை 2 வருஷமோ. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்களை ஒருத்தர் வந்துட்டு எங்களால் வந்துட்டு ட்ராக் பண்ணிக்க முடியல, கம்யூனிகேஷன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. யூ see, the West is a pretty big proportion and I kept hustling around over it pretty lively. அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வெஸ்ட் இந்த மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரிஸ் எல்லாமே தான் வெஸ்ட்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு வாட் இஸ் இட் ப்ரெட்டி ப்ரிப்போர்ஷன், பிக் ப்ரிப்போர்ஷன் அப்படின்னா அதிகமாக வந்துட்டு சம்பாதிக்கக்கூடிய சில கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய பிளேசஸ். நான் அதை நோக்கி போயிட்டுருக்கேன். நான் வந்துட்டு அதனோட அழகுலேயும் கவர்ச்சியிலையும் வந்துட்டு மூழ்கி சுற்றிட்டு இருந்தேன். அதனால் என்னோடய ஃப்ரெண்டை வந்துட்டு என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியல, அதை பற்றி யோசிக்கவும் என்னால் டைம் இல்லைங்கிற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. பட் I know Jimmy will meet me here if he is alive, for he always was the truest, staunchest old chap in the world. அதாவது நான் கிட்டத்தட்ட ஒரு 18-19 வருஷமாக அவர்கிட்ட பேசலை அப்படின்னாலும் என்னுடைய நண்பன் ஜிம்மி வெல்ஸை பற்றி எனக்கு தெரியும். ஜிம்மி வந்துட்டு உயிரோடு இருந்தான் அப்படின்னா நிச்சயமாக என்னை இங்கே வந்து மீட் பண்ணுவான். ஏன்னா உலகத்துலேயே உண்மையான உறுதியானவன் வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்டு ஜிம்மி வெல்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. he will never forget. அவன் இந்த அப்பாயின்மெண்ட்டை வந்துட்டு மறக்கவே மாட்டான். I came 1,000 miles to stand in this door tonight and it's worth it if my old partner turns up. அதாவது நான் வந்துட்டு பல ஆயிரம் மைல்கள் கடந்து நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். என் நண்பன் வந்தான் அப்படின்னா நான் வந்து அவனுக்காக வெயிட் பண்ணக்கூடிய இந்த ஒரு தருணத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது உறுதியாக வருவான், வந்தான்னா இந்த நான் வந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு. The waiting man pulled out a handsome watch. The lid of it set with small diamonds. அதாவது அந்த காத்திருக்கக்கூடிய அந்த மனிதன் வந்துட்டு ஒரு வாட்சில் டைம் பார்க்குறதுக்காக எடுக்கிறாரு. அது பார்த்தோம் அப்படின்னா அவருடைய ஸ்லீவை ரிமூவ் பண்ணி அந்த டைம் பார்க்குறாரு. அதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன வைரங்கள் அதில் இருக்குது. சின்ன சின்ன ஸ்மால் டைமண்ட்ஸ் வந்துட்டு அதில் செட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் லைக் அ டைமண்ட் வாட்ச் அப்படின்னு கூட சொல்லலாம். 3 minutes to 10 he announced. அவர் என்ன சொல்கிறாருன்னு 10 மணிக்கு நாங்கள் பிரிஞ்சு போனோம், 10 மணிக்கு இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்குது, 3 minutes to 10 அப்படின்னு சொல்கிறாரு. It was exactly 10 o'clock when we parted here at the restaurant door. So okay, இன்னும் 10 மணி ஆகிருக்கு, இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்குது. Did pretty well out west, didn't you? asked the policeman. So இந்த வெஸ்ட்டு, அந்த மேற்கு நாடுகளுக்கு போனீங்க இல்லையா, அங்கே வந்துட்டு நீங்கள் அவ்வளோ வெல்த்தியாக இருந்தீங்களா? டிட் pretty வெல் அவுட் வெஸ்ட் didn't you ask the policeman. போலீஸ்மேன் கேட்குறாரு, நீங்கள் அவ்வளோ செழிப்பாக அந்த வந்துட்டு மேற்கு நாடுகளில் இருந்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. யூ பெட், நீங்கள் பந்தயம் கட்டலாம் அப்படின்னும் சொல்கிறார். அதாவது இவர் ரிப்ளை பண்ணுறாரு பார்த்துங்க. யூ பெட் ஐ ஹோப் ஜிம்மி ஹாஸ் டன் half as well. நீங்கள் பந்தயம் கட்டலாம், நான் நினைக்கிறேன் ஜிம்மி என்னில் பாதி அளவுக்குத்தான் சம்பாதித்திருப்பான். ஸோ இப்போ என்ன சொல்ல வரான்னு பார்த்தோம்னா, நான் எவ்வளோக்கு எவ்வளோ சம்பாரிச்சனோ அதில் பாதி தான் ஜிம்மி சம்பாரிச்சிருப்பான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு ஜிம்மியோட இவர் அதிகமாக சம்பாரிச்சிருப்பார் வெஸ்ட் சைடில் போய் அப்படின்றத இவர் சொல்ல வராரு. He was a kind of plodder though good fellow as he was. அதாவது அவன் வந்துட்டு நல்லவனாக இருந்தாலும் ஒரு வகையில் சோம்பேறி அப்படின்னு சொல்கிறாரு. ஜிம்மி வெல்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்லவனாக இருந்தாலும் ஒரு வகையில் ரொம்ப சோம்பேறியான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்கிறாரு. I have had to compete with some of the sharpest wits going to get my pile. A man gets in a groove in New York. It takes the West to put a razor edge. அதாவது என்னோடய அதிகப்படியான செல்வத்தை வந்துட்டு அடையணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு சில நுட்பமான அறிவு, ரொம்பவும் ப்ரில்லியண்ட்டான நான் போட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நான் சம்பாதிக்கிறதுக்காக ரொம்பவும் நுட்பமாக வேலை பார்த்துருக்கேன். தட் மீன்ஸ் ரொம்பவும் அறிவாளித்தனமாக ப்ரில்லியண்ட்டாக வேலை பண்ணி தான் நான் சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் என்னோடய அறிவை நம்பி தான் நான் வந்துட்டு போட்டிட்டேன், அதனால தான் இப்போ அதிகமாக தான் சம்பாரிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. நியூயார்க்கில் இருக்கிறத வந்துட்டு ஒரு குகைக்குள்ளே இருக்கக்கூடிய மனிதர்களைப் போல் அந்த மாதிரி தான் ஜிம்மி வெல்ஸ் வந்துட்டு குகைக்குள்ளேயே வந்து வாழ்ந்துட்டுருக்கான். ஆனால் மேற்கில் வசிக்கிறது வந்துட்டு புத்தி கூர்மை வேணும், நான் வந்துட்டு அவ்வளோ ப்ரில்லியன்ட், அங்கே போனதுனால என்னுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணி நான் வந்துட்டு
நிறைய சம்பாதிச்சேன், ஆனால் ஜிம்மி வெல்ஸ் என்ன அளவுக்கு சம்பாரிச்சிருக்க மாட்டான் அப்படின்றது தான் அவர் உறுதிப்படுத்துகிறாரு. ஸோ போலீஸ்காரர் கேட்ட கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா, நீங்கள் மேற்கு நோக்கி போனீங்க இல்லையா, நீங்கள் சம்பாரிச்சிங்களா அப்படிங்கும்போது டெஃபினட்டாக நான் அதிகமாக சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்றதான் இவருடைய பதிலாக இருந்திருக்கு. The policeman twirled his club and took a step or two. அந்த போலீஸ்காரர் வந்துட்டு அவர் கையில் இருந்த அந்த கம்பை சுற்றிட்டு, ஹிஸ் கிளப்ன்றது வந்துட்டு அந்த ஸ்டிக்கை, போலீஸ் ஸ்டிக்கை, ட்விர்ல்டுன்னா அந்த ரொட்டேட் பண்ணுறது. ஸோ போலீஸ்மேன் தன்னுடைய கையில் இருந்த அந்த கம்பை சுற்றிட்டு வந்துட்டு 1 இல்லை 2 அடி, அதாவது 1 or 2 ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறாரு. ஐ வில் பி ஆன் மை வே, நான் என்னோடய வழியை பார்த்துட்டு கிளம்புறேன். ஹோப் யுவர் ஃப்ரெண்ட் கம்ஸ் அரவுண்ட் ஆல் ரைட், கோயிங் டு கால் டைம் ஆன் ஹிம் சார். அதாவது உங்களோட நண்பன் நிச்சயம் வருவான், அவன் சரியான நேரத்துக்கு வராவிட்டால் நீங்கள் போயிடுவீங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டினை எழுப்புறாரு. ஐ சுட் சே நாட் செட் த அதர். இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, நோ அப்படின்றதான் சொல்கிறார். ஐ சுட் சே நாட், ஐ வில் கிவ் ஹிம் half an hour அட்லீஸ்ட். குறைந்தது ஒரு அரை மணி நேரமாகவும் நான் அதிகமாக வெயிட் பண்ணுவேன். அதாவது 10 மணி இல்லைனாலும் 10:30 வரைக்காவது நான் வெயிட் பண்ணி என் நண்பனை வருவானான்னு பார்த்துட்டு போவேன். இஃப் ஜிம்மி இஸ் அலைவ் ஆன் எர்த் ஹி வில் பி ஹியர் பை த டைம். ஸோ லாங் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது உயிரோட ஜிம்மி இருந்தான் அப்படின்னா டெஃபினட்டாக ஜிம்மி வந்துட்டு அவன் சொன்ன டைமுக்கு வருவான், அப்படி இல்லைனாலும் நான் ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பேன் அப்படின்னு தான் அந்த மேன் ரிப்ளை பண்ணுறாரு. குட் நைட் சார் செட் த போலீஸ் மேன் பாசிங் ஆன் அலாங் ஹிஸ் பீட் ட்ரைங் டோர்ஸ் ஆஸ் ஹி வெண்ட். அதாவது எப்பவும் போல் அவர் மீதம் இருக்கக்கூடிய கதவுகள், அந்த ஷாப்ஸுடைய டோர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு குட் நைட் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து அவருடைய ரவுண்ட்ஸ்க்கு திரும்பவும் கிளம்புறாரு. ஓகே, ஸோ போலீஸ்மேன் வந்தார், அங்கே இருந்த பர்சனை என்கொயரி பண்ணார், அவர் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொன்னார் இல்லைங்களா. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வரக்கூடிய அந்த ஜிம்மி வெல்ஸ் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்டு ஆஃப்டர் 20 years அந்த பிளேஸுக்கு வந்தாரா இல்லையா? Let we learn that in the part 2 of this lesson's video. Thank you.